पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 50வது ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்டா பிரகரணத்துக்கு விசாரமானது பண்ணிட்டு இருக்கோம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதனி சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திம் பிராப்தக அப்படின்றது ஒரு முக்கியமான கண்டிஷனாவே இங்க மனசுல எடுத்துக்கணும். கர்மயோக சித்தி, சித்தின்றதுக்கு அர்த்தம் கர்மயோகத்தினால மனசு பார்த்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம மனசு அடங்கி இருந்தா எது நடந்தாலும் ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு ஒரு மனசு சமாதானம் ஆகணும். எது கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அது பகவானுக்கு தெரியாம கர்ம பல தாத்தாக்கு தெரியாம இது நடக்க போறதில்லை. ஒரு சின்ன சின்ன விஷயமும் பகவானோட கிருபையினாலதான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு எந்த ஒரு மர்மரிங் இல்லாம, எந்த ஒரு வேற ஏதாவது பிரதிகாரம் பண்ணாம, எதிர்வினை புரியாம, அப்படியே மனசு பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் அக்செப்ட் பண்ணி அப்படியே டைஜஸ்ட் பண்ணி 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 மனசு அடங்கி சமநிலை அடைதல் தான் பார்த்தீங்கன்னா சித்தி அப்படின்னு பேர், கர்மஜா சித்தின்னு பேர். அப்ப அந்த சித்தியை அடையாம நம்ம நிறைய கமிட்மெண்ட், நிறைய எதிர்பார்ப்புகள் வெளியில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட எதிர்பார்ப்புகள்ல 50-50 தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அப்ப நம்ம நினைக்கிறது இல்ல பாதி பார்த்தீங்கன்னா நடக்கும், துள்ளி குதிக்கும் மனசு, மீதி நடக்காது. அப்ப மனசு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடும், சஞ்சலமாகும். அப்ப இந்த ரெண்டுத்தினாலையும் என்ன ஆகும், ராகத்வேஷத்தினால மனசு பார்த்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கிற மனசுல இந்த மனசு பார்த்தீங்கன்னா சதா கிறுக்கிக்கிட்டே இருக்கு. இந்த ராகத்வேஷத்தினால என்ன ஆயிட்டு இருக்கு, எழுதிக்கிட்டே இருக்கு, இந்த ஸ்லேட்ல எழுதிக்கிட்டே இருக்கு. எப்போ இந்த மனசு பார்த்தீங்கன்னா ராகத்வேஷத்தினால எதையும் எழுதாம இந்த நிஷ்காமிய கர்ம யோகத்தினால அடங்கி போய் இருக்கோ, அப்ப பார்த்தீங்கன்னா சமத்துவம் யோக உச்சதே. இந்த சமத்துவத்தை பாத்தீங்கன்னா ஒருத்தன் சமநிலையை அடைதல் தான்.
இந்த அடைதல் நடந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6:3 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. வேற சாய்ஸ் இல்லவே இல்லை. மொத்த கீதையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஷ்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் பைபாஸ் பண்ண முடியாது. எந்த ஜென்மத்திலேயாவது ஒருத்தன் கர்மயோகத்தை ஈஸ்வரார்ப்பணமா பக்தி மூலமா ஈஸ்வரார்ப்பணமா அதை பண்ணி 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 மனசு சமநிலைக்கு வந்துடணும். மனசு சமாதானம் அடையாதவனுக்கு ஞானம் முடியவே முடியாது. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தியை கர்மஜா சித்தியை அடைந்தவன் என்ன பண்றான், எப்படி பிரம்மத்தை அடைகின்றான். பிரம்மத்தை அடைதல் என்பதும் ஞான நிஷ்டையை அடைதல் என்பதும் ரெண்டும் ஒண்ணு. ஞானத்தினுடைய மேலான எல்லை எதுவோ அதை நான் சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு ஆச்சாரியார் ஆரம்பிச்சு கிருஷ்ண பரமாத்மா ஸ்லோகத்தை சொன்னோன்னு சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான விசாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நேத்து பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் 100வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாட்டம் கேச்சித்து பண்டித மன்யாகா. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்ம ஞானத்தை பத்தின விஷயத்துல நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு. கொஞ்சம் பேர் தன்னை பண்டிதர்களா நினைத்துட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க, நிராகாரத்துவாத் ஆத்ம வஸ்து ந உபைதி புத்தி. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம், விஷயம் இல்லை, ஃபார்ம் இல்லை, அது ஆப்ஜெக்டும் இல்லை, அது ஃபார்மும் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு புத்திக்கு ஞானமா ஆகாது. அப்ப வந்து கண்டிப்பா வந்து நிராகாரம், ஆப்ஜெக்ட் இல்லை, அதுக்கு ஃபார்மும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒருத்தருக்கும் அது ஆத்ம ஞானம் சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதோ ஆகையினால் துஸ்ஸம்பாத்யா துஸ்ஸாத்யா சம்யக் ஞான நிஷ்டா. ஞானமே ஒருத்தருக்கு சம்பாதிக்க முடியாது அப்படின்னும் போது ஞான நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சம்பாதிக்க முடியாது ஞான நிஷ்டை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்கிறார்கள். அப்ப என்ன பண்ணிக்கலாம், படிங்க, பாராயணம் பண்ணுங்க. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, படிச்சுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஆத்மாவை வந்து அனுபூதி பண்றதுன்றதெல்லாம் முடியவே முடியாது. அதுக்கப்புறம் நிஷ்டைலாம் ரொம்ப தூரம். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போதைக்கு நியூ ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா பாராயணம் பண்ணுங்க, எல்லாத்தையும் உபனிஷத்தெல்லாம் பாராயணம் பண்ணுங்க, கீதையை பாராயணம் பண்ணுங்க. ஆத்மானு ஒண்ணு இருக்கும், ஆத்மானு ஒண்ணு இருக்கு. யாரு ஆத்மானு யாரோ ஒருத்தர் இருக்காரு போல இருக்கு, சிவபெருமான் மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தன்னை விட்டுட்டு ஆத்மானு ஒண்ணு இருக்கு, பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னு ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கலாம். சப்ஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா அறியறது கஷ்டம். ஏன் அப்படின்னா ஆத்மா வந்து ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான ஒரு ஆப்ஜெக்டா அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முயற்சி பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் அறியறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா நம்ம பழகிட்டு வந்து சப்ஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிராகாரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஆத்ம ஞானம், நிர்குண நிராகார ஞானம் ஒருத்தருக்கும் சம்பவிக்காது. அப்படி சம்பவிச்சாதானே அதுல நிக்கிறது, தொடர்ந்து நிக்கிறதுன்ற நிஷ்டை சம்பவிக்கும். அப்ப ஞானமே சம்பாதிக்க முடியாதுன்னும் போது ஞான நிஷ்டையில ரொம்ப தூரம் சுவாமி அப்படின்னு சில பேர் தன்னை பண்டிதர் நினைச்சவங்க சில பேர் சொல்றாங்க. சத்தியம் ஏவம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாங்கீகாரம் பண்றார். ஆமா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டுப்பா, பாதி கரெக்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு சம்பிரதாய ரகிதானாம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரு சம்பிரதாயம் வரணும். நம்மளோட ஓன் இன்வென்ஷன்லாம் இங்க வந்து ஐடியாலாம் பண்ணக்கூடாது, நம்ம புத்திலாம் தேவையே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிரியேஷன் பண்ணும் போதே சுவாமி என்ன பண்ணிட்டார், இதுதான்ப்பா மெத்தட் அப்படின்னு பிரவிற்த்தி நிவர்த்தி அப்படின்னு ரெண்டுத்தையும் கொடுத்து கர்ம காண்டத்தையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா காண்டத்தையும் அதுக்கப்புறம் ஞான காண்டத்தையும் கொடுத்து மோட்சத்துக்கு இதான் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இனிமே புதுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணவே வேணாம், புது மாஸ்டர்ஸ் யாரும் தேவையும் இல்லை. நம்மள்கிட்ட ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல குரு சம்பிரதாயம் இருக்கணும். தன்னுடைய ஓன் அபிப்பிராயங்களை சொல்லாம என்னோட குருநாதர் சொன்னார், என்னோட குருநாதர் சொன்னார், என்னோட குருநாதர் சொன்னார் அப்படின்னு சொல்றதா இருக்கணும். அப்ப குரு சம்பிரதாய ரகிதானாம், குரு சம்பிரதாயத்துல வந்து வந்தவங்களா இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சம்பிரதாயம் யாரெல்லாம் குரு சம்பிரதாயம் இல்லையோ, ரகிதானாம்ன்றதுக்கு அர்த்தம் குரு சம்பிரதாயம் இல்லாம தான் தோன்றியா யாரெல்லாம் வராங்களோ
அப்ப தான் தோன்றியா இருக்கிறவங்க என்னது? சுயம்பு நம்ம சொல்றோம்ல, சுயம்பு. மண்முகி அப்படின்னு நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. மண்முகி சாது, குருமுகி சாதுன்னு ரெண்டா பிரிக்கிறோம். மண்முகி சாது வந்து பாத்தீங்கன்னா நல்லவனா இருப்பான், நாம சொல்றதுல பாதி நல்லதா இருக்கும், ஆனா லட்சியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது அவனால. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மண்முகிகளா நிறைய பேர் இருக்காங்க, தன்னோட மனசுல தோன்றது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பிரமாணம் இருக்கணும். கண்டிப்பா என்னோட குருநாதர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அப்படி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குரு சம்பிரதாயம் இல்லாதவர்களுக்கு இந்த நிர்குண வித்யா வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. நிர்குண நிராகார ஆத்ம ஞானம் உண்டாகாது, நிஷ்டையும் உண்டாகாது. அதுக்கப்புறம் அஸ்ருத வேதாந்தானாம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை முறையா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து கேட்கலையோ, ஷாப்பிங் பண்ணாதீங்க. எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க அங்க சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 10 பேர் 10 விதமா சொன்னாங்கன்னா வம்பா போயிடும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ட்ரெடிஷனல் வேதாந்தம் ரொம்ப கம்மியாகி போச்சு. 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அவங்களா சொந்தமா சரக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை முறையா சம்பிரதாயத்துல வந்த குருநாதர்கிட்ட பூரணமா கேளுங்க. நான் சொன்னேன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்து ஜீவன் முக்தி விவேகத்துல விசாரம் போயிட்டு இருக்கு. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசே, பிருகதாரண்யம் 3:5:1 இருக்கிற மந்திரம் நேத்து விசாரத்துல பண்ணிட்டு இருக்கோம் 2 நாளா. நல்ல சிரவணத்தை மிச்சம் இல்லாம பண்ணணும், மனநத்தை மிச்சம் இல்லாம பண்ணணும், நிதித்தியாசனத்தை மிச்சம் இல்லாம பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை வந்து அறிய முடியும். ஆஃப் பேக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபனிஷத்து கேட்டு நம்ம உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகம் இல்லை. அனாதி காலத்துல இருந்து வந்து இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபனிஷத்து கேட்டாலோ இல்ல ஒரு பகவத்கீதையை கேட்டாலோ அந்த அளவுக்கு ஏக்க கிராகிலாம் இல்லை. நான் என்ன சொன்னாலும் வந்து நம்ம புத்திக்கு எவ்வளவு போகுமோ அவ்வளவுதானே போகும். ஒரு 600 கிளாஸ் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா நமக்கு உள்ளக்குள்ளார எவ்வளவு போயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நமக்கு பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப ஏற்கனவே அங்க ஓவர்லோடு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வாசனைகள் எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ற அளவுக்கு திரும்ப 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 இதை நல்லா பூரண சிரவணத்தை பண்ணணும். பாண்டித்யம் நிர்வித்ய, நல்லா சிரவணத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிச்சமில்லாமல் செய்ய வேண்டும். அப்ப அஸ்ருத வேதாந்தானா, யாரெல்லாம் வேதாந்தம் கேட்கலையோ பூரணமா கேட்கலையோ அவங்களுக்கு இந்த நிர்குண நிராகாரம் ஞானம் உண்டாகாது. 2வது. 3வது அத்தியந்த பகிர்விஷய ஆசக்த புத்தி. நாம் ஏன் சுவாமி ஆசிரமம் கட்டினவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டிக்கிட்டே இருக்கீங்க, வெளியில இருக்கவங்களாம் நல்லது தர பண்றாங்க. ஆமா நல்லவங்க தான். யார் கெட்டவங்கன்னு சொன்னா? எவனாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கட்டினவங்களை வந்து பாத்தீங்கன்னா தப்பு சொல்லுவானா? எவனாவது ஒருத்தன் ஹோமம் பண்றத வந்து பாத்தீங்கன்னா தப்பு சொல்லுவானா? வைதிக கர்மத்தை எவனாவது தப்பு சொல்லுவானா? யாருக்கெல்லாம் சேரிட்டி ஒர்க் பண்றாங்களோ அதெல்லாம் தப்பு சொல்லுவானா? எல்லாம் நல்ல கருமா தானே. ஆமா நல்லவங்க தான். நல்லவங்களை பத்தி இங்க பேச்சே இல்லை சாமி. ஏன்னா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத். இந்த ஆத்ம ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தர்ம அதர்மங்களை கடந்ததா இருக்கிறது. நீங்க பேஸுக்கு போகணும் அப்படின்னா, ஆதாரத்தை தெரியணும் அப்படின்னா, மேல இருக்கிற காட்சிகள்லயே இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனை பத்தி அறிவு உண்டாகவே உண்டாகாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பிரவிற்த்தி நிவிற்த்தி அப்படின்னு 2ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். அப்போ நீங்க நல்ல விஷயங்கள்லயே ஈடுபட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகிர்முகத்தாவா இருந்தீங்க அப்படின்னா, வெளிமுகமாவே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, வெளி விஷயங்கள்லயே நமக்கு ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற சப்ஜெக்ட் நம்மளால பார்க்க முடியாது. இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறுக்கல் இல்லாம ஆகணும். எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு வேதாந்தம் என்ன பண்ணுது, வேதாந்தம் கேட்டு வேட்கை விட்டனரை, வேட்கையை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 நம்மளுடைய உள்ளுக்குள்ளார தோன்ற எண்ணங்கள் எல்லாம் கம்மியாயிட்டே போகணும். இம்பல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொச்சமா ஆகணும். மனசு வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம இங்க போகணும் அங்க போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வந்து வெளியில வச்சிருக்கோம். அப்படின்னா எல்லா கமிட்மெண்ட்டும் வெளிநோக்கி தானே போறது, எல்லா ஆசைகளும் வெளிநோக்கி தானே இருக்கு. அப்ப வெளி விஷயங்கள்லயே யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தியந்தனா முற்றிலும் பகிர் விஷயத்திலேயே வெளி விஷயங்கள்லயே பற்றுதலை உடையவர்களா, ஆசக்த புத்தினா பற்றுதலை உடையவங்களா ஆசக்தி உடையவங்களா இருக்காங்களோ
அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானம் உண்டாகவே உண்டாகாது. அதுக்கப்புறம் சொல்றாரு சமயக்கு பிரமாணேஷு அக்கிருத சிரமானாம். பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரு சம்பிரதாயம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தையும் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில புத்தியும் போகாது. ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்க, நிறைய பேர் அது மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மேலோட்டமா போய் நின்றோம். இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊதி 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 இந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா பெருசாக்கணும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு. இந்த ஞானத்தை என்ன பண்ணணும், புத்தியில வச்சு ஊதி 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 அதை வந்து பாத்தீங்கன்னா பெருசாக்கணும். அந்த பெருசாக்குறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம. நம்ம சொல்றோம்ல 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்புத்தயஸ்ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயனாக கச்சந்திய புனராவிருத்தி ஞான நிர்தூத கல்மஷாகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்குங்க, 5:17. 5:17 வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுது, கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஆகாது சுவாமி. ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளார இருக்க அனாத்ம விஷயங்கள் வந்து அவ்வளோ டாமினேஷன் பண்ற மாதிரி இருக்கு. 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை விட்டு விலகினீங்க அப்படின்னா போச்சு, லௌகிகமா ஆயிடுவீங்க, நார்மல் பர்சன் ஆயிடுவீங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க சிரமப்படுறீங்களோ இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுது. ஏன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கொட்டேஷன் ஒண்ணு கொடுக்குறேன், போனோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்துக்கும் சுவாமி சொன்ன கொட்டேஷனுக்கு என்ன சம்பந்தம்னு அங்க எடுத்து பாக்குறது. அங்க என்ன சுவாமி சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அங்க என்ன அர்த்தம் பண்ணுது, பிரம்ம அபியாசம்னா என்னது, திரும்ப திரும்ப எப்படி சிந்திக்கிறது, அதுக்கு என்ன பண்றது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், கிளாஸ் அதிகப்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் 2 கிளாஸ் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா பழைய ஒரு கமிட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 இந்த வேதாந்தத்தை கேட்டு 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 ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தின யோசனை வந்துகிட்டே இருக்கணும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தரிசனம், 2 குவாலிட்டி முக்கியமா இருக்கணும். அத்தியாத்ம ஞானத்திலேயே சிரவணம் மனனத்திலேயே சதா இருந்துகிட்டு இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மேலோட்டமா இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளார இருக்கிற அவித்யாவை நாசம் பண்ற வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் சொல்றாரு, யாரெல்லாம் சிரமப்படாதவங்களோ, நல்ல பிரமாணம் கிடைச்சி பகவத்கீதையும் உபனிஷதும் நல்ல பிரம்மசூத்திரமும் பிரஸ்தானத்திரையும் நல்ல குருநாதர் மூலமா பாடம் கேட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிரமப்படாம வந்து பாத்தீங்கன்னா நோகாம இருக்காங்களோ, தன்னை கஷ்டப்படுத்திக்காம இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த நிர்குண வித்யா உதவாது. பார்ட் டைமா வச்சிருக்கிறவங்களுக்கு இது உதவாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தது விபரீதானாம் தூ. ஆனால் இப்ப சொன்னதுக்கெல்லாம் விபரீதமா யாரு இது இருக்காங்களோ, யாரு இருக்கா, நல்ல குரு சம்பிரதாயம் கிடைச்சவங்களா, அதுக்கப்புறம் நல்லா பிரஸ்தானத்திரயத்தை நல்லா சிரவணம் பண்ணவங்களா, அதுக்கப்புறம் நல்ல முறையில வெளிமுகமா வெளி விஷயங்கள்ல போகாம நல்லா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்லாம இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்களோ, அதுக்கப்புறம் சதா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலயே ஞானத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் பண்றாங்களா யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கிருத சிரமானம் ஆப்போசிட் கிருத சிரமானம், நல்ல சிரமப்பட்டவங்க எவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த ஞானம் செல்லுபடியாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்டை வந்து நம்ம மெதுவா இப்போதைக்கு எவ்வளவு முடியுமோ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. 1 மணி நேரம் கொடுக்க முடியுது, 2 மணி நேரம் கொடுங்க, 2 மணி நேரம் கொடுக்க முடியுது, 3 மணி நேரம் கொடுங்க, 4 மணி நேரம் கொடுங்க, 5 மணி நேரம் கொடுங்க. இது மாதிரி அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா உள்ளுக்குள்ளார ஒரு மெஸ்மரிசம், இந்த சாஸ்திரம் ஒரு கோட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி கோட்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும், லௌகிக கிராகிய கிராகக துவைத்த வஸ்துனி, வெளியில நம்ம பாக்குறோமே கிராகிய வஸ்துக்கள் அப்படின்னா விஷயங்கள், ஆப்ஜெக்ட். இந்த உலகம் ஃபுல்லா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜாகிரதம் சொப்பனம் எல்லாம் கிராகியம்னு பேர். இந்த இந்திரியங்களால கிரகிக்கப்படக்கூடியது அறியக்கூடியதா இருக்கிறது கிராகியம். அதுக்கப்புறம் இந்த தேகத்துல வந்து பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கே, இது எல்லாம் கிராககம் அப்படின்னு பேர். எல்லாத்தையும் அறிகின்றவைகள்.
இந்த வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து எனக்கு கொடுக்கறது. இந்த கிராகிய கிராகமா இருக்கக்கூடிய லௌகிகமா இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சத்புத்தினா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, மலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இந்த தேகம் இருக்கு, இந்த மனசு இருக்கு, இந்த புத்தி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமா? வாஸ்தவத்துல இது இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிவிருத்தி மார்க்கத்துல திரும்ப 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 சிரவணம் மனனம் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னு எல்லா வஸ்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கமே, இது என்ன பண்ணும் அப்படின்னா மெதுவா நிதராம் சம்பாத்தியா வேதாந்தத்தை நல்லா சிரவணம் மனனம் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் தோற்றம் மாத்திரம்தான், இது இல்லை அப்படின்னு உண்டாகும். மற்றவங்க எல்லாம் இருக்குன்னு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு உள்ளார என்ன ஆயிடும்? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருப்பு இல்லை, இது எல்லாம் தோற்ற மாத்திரம். நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இருப்பு வந்து நான் மட்டும்தான் இருப்பு, நானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் அசத்து, இருப்பில்லாதவைகள் அப்படின்ற புத்தி வந்துடும். உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்குன்னு உலகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு மட்டும் ஒரு கோட்டிங் வந்துடும். என்னது? இது எல்லாம் தோற்றம், இதெல்லாம் தோற்றம், இந்த தேகம் தோற்றம், புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாம் தெரியுது, நான் தான் பார்க்கிறவன், எனக்கு இதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் எனக்கு பார்க்கப்படுகின்றவைகள். அப்ப என்னது? தோற்ற மாத்திரம், மித்யா. சத்வஸ்துவா? இல்ல, இதெல்லாம் அசத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிவிடும். இத சத்து புத்தி அவனுக்கு கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு யாராவது சொன்னாங்கன்னா, சுவாமி இது இருக்கு, அப்படியா இருக்கா, ஐயோ எப்படி இருக்கும் இது, மற்றவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்றான், நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க முடியாது. சிரவண மனனம் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற புத்தியோட நம்மளுக்கு மற்றவங்க புத்தியோட நம்மளால ஒத்து போக முடியாது. அது மட்டும் இல்ல, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துஸ்சாம்பாத்தியா ஆத்ம சைத்தன்ய வெதிரேக்கேன. அப்ப சிரவண மனனம் நல்லா பண்ணவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ஒரே வஸ்து தான். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். என்ன அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. உங்களுக்கு இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆத்மா மறைஞ்சு போயிடும், நம்ம ஆத்மாவை பார்க்க முடியாது. எப்ப நீங்க ஆத்மாவையே உள்ளுக்குள்ளார இருக்கிறதையே பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப உங்க கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூப ஜெகத்து தெரியாம போயிடும். அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்றாங்களோ சிரவண மன்னனத்துல, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆத்ம சைத்தன்ய வெதிரேக்கேன, ஆத்ம சைத்தன்யத்துக்கு அந்நியமா வேறாக வஸ்து அந்தரஸ்ய அனுபலப்தேகே, வேற ஒரு வஸ்துவையே அவன் பார்ப்பதில்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான், கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. நல்ல கோல்டு பிசினஸ் பண்றவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவான்? நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் தான் கண்ணுக்கு தெரியும் ஒழிய ஆபரணங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இது எத்தனை கிலோ? எனக்கே இங்க 2-3 பேர் இருக்காங்க. வெள்ளி வியாபாரி ஒருத்தர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்ல பாக்குறது இல்லைல்ல, அவரு அன்னதானம் பண்றவர், எங்கன்னு தெரியல. அவர்கிட்ட நான் கேட்பேன், ஒரு வெள்ளி வியாபாரி இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, வெளியில இருந்து ஜுவல்ஸ் எல்லாம் வெள்ளிக்கு வாங்கி இங்க இருக்க ஷாப்புக்கெல்லாம் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து சப்ளை பண்றவர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எப்பவுமே என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவார், இந்த முறை கொஞ்சம் கம்மியா தான் சாமி போயிட்டு இருக்கு, 5 கிலோ போயிட்டு இருக்கு, 10 கிலோ போயிட்டு இருக்கு, 20 கிலோ போயிட்டு இருக்கு. இப்படிதான் கிலோ கணக்குல தான் வந்து பாத்தீங்கன்னா டீல் பண்ணுவார் ஒழிய வெள்ளிய ஆபரண கணக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. பப்ளிக் வந்து ஆபரணத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னது இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டி, இது கொலுசு, இது மாதிரி எல்லாம் டீல் பண்ணுவாங்க. ஆனா வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க? வெள்ளி தங்கம் அப்படிதான் டீல் பண்ணுவாங்க, எத்தனை கிலோ அப்படின்னு. அப்ப பார்வையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்ம யாரெல்லாம் இந்த சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு அந்நியமா வேற எதையுமே பார்ப்பதில்லை. இந்த ஜெகத்து மொத்தமும் நாமரூபம் என்றே பார்க்கிறார்கள். இதுக்கு அந்நியமா இந்த வஸ்து இருக்கு அப்படின்னு அவர்கள் பார்ப்பதில்லை. வஸ்துவந்தரஸ்ய அனுபலப்தேகே, வேற ஒரு வஸ்துவ ஆத்மா கண்ணியமா அவர்கள் பார்ப்பதில்லை. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்லிட்டார். யதாச்ச, இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. யதாச்ச,
மேலும் எவ்வாறெனில் ஏதத்து ஏவம் ஏவ ந அந்நியதா இதி அவோச்சாம, இது இவ்விதம்தான், இது இவ்விதம்தான். இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த விதமாகத்தான் என்று நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல 69வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு பகவானால. உக்தம் ச பகவதா, பகவான் பாத்தீங்கன்னா பகவானால் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? யா நிஷா சர்வபூதானாம் யஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. தப்பா சொல்லல, யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. அருமையான ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா அவர் சொல்ற வேற எதுவும் இல்லை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இந்த 2 தான் ஒரு முனிவனோட லட்சணம், ஞானி அஜ்ஞானியோட லட்சணம். கள்ளக்கண்டா நாயக்காரன், நாயக்கண்டா கள்ளக்கானோ. நம்ம லௌகிகமா அதுக்கு மீனிங்ல வேற வேற சொல்றாங்க, நம்ம லௌகிகமா பேசிக்கிட்டு இருக்கிறது தானே. அப்ப பாத்தீங்கன்னா சொல்றோம் யா நிஷா சர்வபூதானாம், சர்வபூதானாம் யா நிஷா, எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இருட்டோ ராத்திரியோ, ராத்திரியில நம்ம ஒன்றும் பார்க்கறது இல்லை, சர்வ ஜனங்களுக்கும் எது ராத்திரியோ, எந்த விஷயம் ராத்திரி அப்படின்னா ஆத்மாவை பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற யாருக்கும் தெரியறதே இல்லை. உள்ள இருக்க ஆத்மா நானும் விட்டுட்டு வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க தசமோசியா இருக்கிற நான் அப்படின்றத பார்க்கறதே இல்லை. அப்ப இந்த நான்ற ஆத்ம வஸ்து இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் ராத்திரி மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அதே நேரத்துல தஸ்யாம், அந்த ராத்திரியா இருக்கக்கூடிய மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத இந்த ஆத்ம விஷயத்துல தஸ்யாம் சம்யமி ஜாகிரதி. சம்யமி அப்படின்னா யோகியானவன், பிரிச்சு பிரிச்சு அறியக்கூடிய யோகியானவன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விழித்திருக்கின்றான். அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மாவையே அவன் பார்க்கின்றான். இந்த உலக மக்கள் ஆத்மாவை பார்ப்பதே இல்லை ராத்திரி மாதிரி. ஆனா அந்த இடத்துல இந்த விவேக்கியா இருக்கிற ஞானி புருஷன் யோகி பாத்தீங்கன்னா ஆத்மாவனை பூரண விழிப்போட சதா ஆத்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, யஸ்யாம் ஜாகிரதி பூத்தானி, எந்த இந்த ஜீவராசிகள் எல்லா பூத்தங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஜீவராசிகளுக்கு எந்த விஷயத்துல ஜாகரணம் இருக்கோ, எந்த விஷயம் இந்த நாமரூப ஜெகத்துல எல்லாம் பேக்கப்ல இருக்கும். இந்த மொத்த ஜெகத்து இந்த நாமரூப ஜெகத்தையே சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு இது பின்னாடியே போயிட்டு இருக்கோம் நம்ம. அந்த விஷயத்துல சா நிஷா பஷ்யதோ முனேஹே, எவன் பாத்தீங்கன்னா எந்த முனிவன் இந்த ஆத்மாவை பார்க்கிறானோ அவனுக்கு இந்த ஜெகத்துன்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா ராத்திரி மாதிரி ஆயிடுது. இந்த ஜெகத்து அவனுக்கு தெரியறதே இல்லை. தங்கத்தை பார்க்கிறவனுக்கு ஆபரணம் தெரியறது இல்லை, ஆபரணத்தை பார்க்கிறவனுக்கு தங்கம் தெரியறது இல்லை. கல்லுல பண்ணின சிலைய பாத்தீங்கன்னா யானை சிலைய பார்க்கிறவனுக்கு திடீர்னு நான் பாலக்காடுல ஒரு டாக்டரோட வீட்டுக்கு போயிருந்தேன், பெரிய ஹாஸ்பிட்டல். போனா பாத்தீங்கன்னா ஒற்றைப்பாலத்துல என்ன அப்படியே சாமி காலையில டிஃபன் கொடுத்தாங்க, நல்லா இடியாப்பம்லாம் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டு சாமி அப்படியே நம்ம ஆஸ்பத்திரியை சுத்திட்டு வருவோம் சாமி அப்படின்னு நல்ல சூழ்நிலையை நல்லா அமைச்சிருக்காங்க ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். திடீர்னு என்னை கூட்டு போயிட்டு ஒரு கதவை திறந்து வெளில ஒரு சின்ன சந்து மாதிரி இருந்துச்சு. அந்த சந்தில போயிட்டு இப்படி திரும்புறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய யானை நிக்குது. 5 அடி தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு யானை. அப்படியே பார்த்தோன்னு நான் அவங்க சஸ்பென்ஸாவே என்னை பாத்தீங்கன்னா கூட்டு போனாங்க. நான் கேரளா போகும்போதே தெரியும் எனக்கு, கேரளால நிறைய யானை இருக்குலாம் தெரியும். ஆனா 5 அடி தூரத்துல ஒரு யானையை பாத்தீங்கன்னா பக்கத்துல கை கட்டுற தூரத்துல எப்படி பெரிய யானைங்க தத்ரூபமா பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே சிமெண்ட்ல அப்படியே கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டே இல்லை. யாராவது பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரிஜினல் யானை பக்கத்துல எடுத்த மாதிரியே இருக்கும். நல்ல ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கல்ச்சரை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ பார்த்த மாத்திரத்துல அது யானை. அதுக்கப்புறம் சாமி பயப்படாதீங்க, இது யானை. ஆமா இல்ல, யானை இல்லை, உத்து பார்க்கும் போதுதான் தெரியுது யானை இல்லை. அப்புறம் போய் தடவி பார்த்தா தெரியுது சிலை.
அந்த டெக்ஸ்டர் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல யானையை தொட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அதோட ஸ்கின் எல்லாத்தையும் அது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப யானைய பார்த்தேன் அப்படின்னா அது கல்லுன்னு தெரியல, அது வாஸ்தவத்துல கல்லு. அது கல்லுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, யானை தெரியாம போயிடுச்சு. கல்லா இவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்களே, அப்ப யானையோட பயம் போயிடுச்சு. கல்லை கண்டா யானை காணும், யானையை கண்டா கல்லு காணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷன் வந்து ஆத்மாவை பார்க்கறான், அதனால அவனுக்கு இந்த உலகம் தெரிவதில்லை, நாமரூப ஜெகத்து. யாரெல்லாம் நாமரூப ஜெகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா தெரிவதில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 2:69 பகவானால சொல்லப்பட்டது. அப்ப முடிவுக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் அடுத்த பேஜ்ல வரார். தஸ்மாத் கன்க்ளூஷன் வர, ஆகையினால் பாஹ்ய ஆகார பேத புத்தி நிவர்த்தி ஏவ ஆத்மஸ்வரூப அவலம்பனே காரணம். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இங்க எல்லாருமே சகஜ அவஸ்தைக்கே முதல்ல போயிடணும்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. இதுக்கு இந்த இடத்துல வந்து தப்பா வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்தம் இருந்தா இது மாதிரி புரிஞ்சா போதும்னு சொல்றவங்க எல்லாம் தப்பா மீனிங் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இந்த இடத்துல என்னன்னா, பாஹ்ய ஆகார பேத புத்தி. பேத புத்தின்னு அர்த்தம் பேத ஞானம். பேத ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஹ்யத்துல இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நாமரூப ஜெகத்தா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதங்களோட தானே இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன், இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்து, இவன் பிராமணன், இவன் முஸ்லீமு, இவன் சாண்டாளன், இது நாயி, இது பேயி, இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேதத்தோட பார்த்திருக்கோம் எல்லாத்தையும். ஆனா ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாக்குறான், மூல காரணமா இருக்கிறத பாக்குறதுனால அவனுக்கு இது பேதம் இல்லை. தங்கத்தை பாக்குறவனுக்கு கம்மல் மூக்குத்தியில இருக்கிற பேதம் பேதமா தெரியாது. அவன் என்ன பார்ப்பான், தங்கம் அப்படின்னு தான் பார்ப்பான். ஏன் பார்ப்பான், அவனோட போக்கஸ் எல்லாம் தங்கத்துல இருக்கிறதுனால இதுல இருக்கிற பேதங்கள் தெரியவே தெரியாது. அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல சொல்லும் போதே சொல்றோம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே. 5:18 அடுத்த ஸ்லோகமே 5:18 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. வித்யா வினய சம்பன்னே, நல்லா படிச்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த ஞானம் ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்ச பிராமணன் இடத்துலயும், சதுர்வேதம் படிச்ச பிராமண ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிற பிராமணன் இடத்துலையும், கவிஹஸ்தினி நல்ல யானையின் இடத்துலையும், பசுமாட்டின் இடத்துலையும், அதே மாதிரி நாயின் இடத்துலையும், நாயை சமைத்து உண்ணக்கூடிய சாண்டாளன் இடத்துலையும் எப்படி இருப்பான், எல்லாத்துலயும் அவனுக்கு தெரியும் இது எல்லாம் நாம ரூபம். ஒண்ணு கம்மல், ஒண்ணு மூக்குத்தி, ஒண்ணு ஒட்டியானம், ஒண்ணு பிரேஸ்லெட்டு. பிராமணன் அவன் ஒரு கிரீடம் மாதிரி, சாண்டாளன் அவன் காலுக்கு போடுற இது மாதிரி, வளைய மாதிரி. அப்ப மேல கீழெல்லாம் இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் நாமரூபம். யானையும் நாமரூபம், பூனையும் நாமரூபம், சாண்டாளனும் நாமரூபம். இது எதுவுமே எதுக்கு மேல கல்பித்தம், இந்த ஆத்மாக்கு மேல கல்பித்தம். அப்போ தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணங்கள் வாஸ்தவத்துல உண்மையா பொய்யா, பொய்யி. அப்படி ஆபரணங்கள் ஒண்ணு இல்லவே இல்லை, தங்கம் மட்டும்தான் இருக்கு. தங்கத்தை விட்டுட்டு ஆபரணத்துக்குன்னு ஒரு இருப்பு இல்லவே இல்லை, கல்பனா. ஒரு ஃபார்ம் கொடுத்து தங்கத்தை வேற ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு பேர் வச்சிருக்கோம். அதே மாதிரி கான்சியஸ்னஸுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமரூபம் மாயாஜாலம் ஒண்ணு நடக்குது. நம்ம அதை நம்பி வந்து ஏமாந்துருக்கோம். ஆனா உண்மையை அறிந்தவன் என்ன பண்றான், சர்வத்திலையும் சமதரிசனக, எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனையே, ஆத்மாவையே, பிரம்மத்தையே பார்க்கின்றான். இதே அப்படியே வந்தீங்க அப்படின்னா 13வது அத்தியாயம் 27-28 2 ஸ்லோகம் பக்கத்துல போட்டுங்க. அங்கேயும் சொல்றார், சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப்பஷ்யதி ச பஷ்யதி. ரொம்ப முக்கியமானது, ஒரே பரமாத்மா ஈஸ்வரன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கார். எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும், புல்லுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வரைக்கும்
சகல ஜீவராசிகள்லையும் நாம ரூபமா இருக்கே எல்லாத்துலயும். ஸ்கிரீன் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க தெரியற பன்னிக்குட்டிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற பன்னிக்குட்டிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லாமா ஸ்கிரீனு? ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன், ஆதாரமா இருக்கிற ஸ்கிரீன் காட்சிகள்ல எல்லா காட்சிகள்லயும் என்ன இருக்கு? ஈக்குவலா இருக்கு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா கம்மல் மூக்குத்தியில இருந்து கிரீடம் வரைக்கும் எல்லாத்திலையும் சமமா இருக்கு. அதே மாதிரி பரமாத்மா ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? எல்லா ஜீவராசிகள்லையும் ஈக்குவலா இருக்கார். வாஸ்தவத்துல இந்த நாமரூபங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, இதெல்லாம் பொய், சுவாமியோட மாயா. பார்வதி அம்மாவோட மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா, பார்வதி அம்மா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் காட்டுறாங்க, நமக்கு ஏமாந்து போய் நிக்கிறோம், சிவபெருமானை பாக்குறதே இல்லை. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குள்ளாரையும் ஈக்குவலா அந்தர்யாமியா ஈக்குவலா இருக்கார். மூக்குத்திக்கு அந்தர்யாமியாரு, கம்மலுக்கு அந்தர்யாமியாரு, ஒட்டியானத்துக்கு அந்தர்யாமியாரு, தங்கம் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாரு. உள்ள இருக்கிறது தங்கத்துக்கு, கம்மலுக்கு உள்ளார இருக்கிறது, மூக்குத்திக்கு உள்ளார இருக்கிறது, கிரீடத்துக்கு உள்ளார இருக்கிறது, இது தங்கம் தான் இருக்கு, வேற என்ன இருக்கு? அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிற அந்தர்யாமி யாரு? ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கார். யாரு? எல்லாத்துக்குள்ளாரையும் யாரு இருக்கா? பரமஹம்சானந்தாக்குள்ளார யாரு இருக்கா? நான். எல்லாத்துக்குள்ளாரையும் நான் தானே இருக்கோம். எறும்புக்குள்ளார நான், பிரம்மாக்குள்ளார நான். அப்ப அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நானா இருக்கார், அந்தர்யாமியா. ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தஸ்வரூபம். அவர் எப்படி இருக்கார்? எல்லாத்திலையும் ஈக்குவலா இருக்கார். இந்த தேகம் எல்லாம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். இது எல்லாம், இந்த மொத்த ஜெகத்தும் ஒரு நாள் இல்லாம போயிடும், மொத்தமும் போயிடும். யாருக்காக அழுகுறது? யாருக்காக அழுக போறோம்? ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார் அப்படின்னு மெசேஜ் சொல்றாங்க சீதாமா மாமி சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்களும் நானும் போயிடுவோம்மா அப்படின்னு. எப்படி இருக்கும்? உண்மை தானே? யதார்த்தம் என்னது? யாருக்காக அழுவ போறீங்க நீங்க உட்காந்து? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அதனாலதான் பட்டினத்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், யாரோ ஒருத்தர் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில். இவரும் போய் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருப்பார். இவங்க நினைச்சுப்பாங்க அவருக்கு ஏதோ தெரிஞ்ச ஒரு போல இருக்கு. யாரு என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அவருக்காக அழல, உங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்து போன பிணத்தை நோக்கி இறக்க போற பிணங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கேன். உண்மை தானே? நம்ம எல்லாம் என்ன அர்த்தம்? இந்த தேகாதிகள் எல்லாம் செத்து போயிடும், மொத்த ஜெகத்தும் இல்லாம போயிடும். யாருக்காக அழ முடியும்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட சுபாவம் என்னது? இந்த நாம ரூபங்கள் எல்லாமே ஒரு நாள் இல்லாம போறதுதான் சுபாவம். இந்த நாமரூபங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த காரணத்தை கொண்டும் இது பண்ண முடியாது. ஆனா நாமரூபத்துக்கு உள்ளார ஒருத்தன் இருக்கான் பாருங்க. யாரு சொல்லுங்க ஜி? அதேதான் நான், நீங்க அர்த்தம் எடுத்துங்க, நான் வந்து சும்மா லைட்டா போட்டுட்டு காட்டுறேன். ஆமா, அதேதான் நீங்க பார்த்து புரிஞ்சுங்க. ஆமா, அதேதான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப யாருக்காக அழுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்காகவும் அழ முடியாது. இப்ப வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது வந்து அவினஷ்யத்சு அப்படின்னா, வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். நாசமாகின்ற எல்லாத்திலையும் அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? நாசம் இல்லாதவராய் இருக்கார் அப்படின்னு எவன் பார்க்கிறான்? பரமேஸ்வரன் யாரோன்னு பார்க்காதீங்க. ஏசத்த ஆத்மா அந்தர்யாமி, அவன்தான் அந்தர்யாமி, அவன்தான் என்னுடைய ஆத்மா, அவன்தான் ஈஸ்வரன். அவனை எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமம் பஷ்யன்ஹி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம். ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? எல்லாத்திலையும் ஈக்குவலா இருக்கார். ஸ்கிரீன் எப்படி இருக்கு? எல்லாத்திலையும் ஸ்கிரீன் சமமா இருக்கு. ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் பேதத்தோட இருக்கலாம், அசைகின்ற அசையாதவைகள் அப்படின்னு எல்லாம் விதவிதமான கேரக்டர் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்துலயும் அந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி பரமாத்மா சமவஸ்திதம் ஈஸ்வரம். ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? சமமா இருக்கார். நஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் ததோ யாதி பராம் கதிம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியுது. அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வேத புத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஞானம் இல்லை. அவன் வந்துட்டான், இவன் செஞ்சிருவான், அதை செஞ்சிருவான், இவன் பாபி, இவன் புண்ணியாத்மா அப்படின்னு.
நம்ம இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா முதல் பாஷ்யத்திலேயே ஞானத்தை பத்தி பேசும்போது ஆச்சாரியா சொல்வார் நிதித்தியாசனத்துக்கு போகும்போது, நைவ தர்மி நச்ச அதர்மி நச்சைவகி சுபாசுபி. புண்ணியாத்மா இல்ல, பாப்பாத்மா இல்ல, தர்மம் இல்ல, அதர்மம் இல்ல, தர்மி இல்ல, அதர்மி இல்ல, புண்ணியாத்மா இல்ல, பாப்பி இல்ல, புண்ணியம் இல்ல, பாப்பம் இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளார நல்லா தீர்மானம். சிரவண மனனத்திலேயே வந்து இது எல்லாம் சொப்பனத்துக்கு போனா இல்லையே. இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் சொப்பனத்துல போனா இல்ல, அதே நேரத்துல டீப் ஸ்லீப் போனா இல்லவே இல்லை. அங்க யாரு இருக்கா? ஒரே நான் மட்டும்தான் இருக்கு. அதுதான் சத்தியம். மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தர்மம், அதர்மம், புண்ணியம், பாப்பம், காலம், தேசம், வர்த்தமானம் எதெல்லாம் ஜாகிரதத்துல இருக்கோ சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இல்யூஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தீர்மானம் பண்ணிக்கிட்டு வெளியில இருக்கிற டிராமால வந்து பாத்தீங்கன்னா புத்தி போகாம பேதங்கள் தான் இது எல்லாம் மாயாமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எகஸ்யாத் ஏகாசனே லீனக. எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஏகாசனம் அப்படின்னா ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலேயே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா நிற்கின்றானோ, ந கிஞ்சித் தூஷ்ணிம் ந கிஞ்சித் அச்சிந்தயன், எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் வந்து பாத்தீங்கன்னா மௌனியா அதுலயே உட்கார்ந்திருக்கிறானோ, மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்லியிருக்கு. அப்ப வந்து பேத புத்தி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப என்ன ஆயிடும்? இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சம்பாதிக்கிறது சுவாமி அப்படின்னும் போது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுவாமியோட எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாசிக்கு மேல யாத்திரை பண்ணிட்டு வரார். உத்தரகாசியில ஒரு சாத்துர் மாசம் பண்ணார் என்னோட குருநாதர். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 70s உத்தரகாசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க குருநாதர் அபயானந்த சரஸ்வதினு ஒரு சுவாமி இருந்தார். நல்ல யோகி வேதாந்தி. நான் சொல்றது தப்போவன் சுவாமியோட காலத்துல. அப்ப இவர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிராமங்கள்ல இப்ப கொஞ்சம் இப்பவே ஒரு மாவட்ட டெவலப்மெண்ட்லாம் இல்லை. உத்தரகாசியில கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே டெவலப்மெண்ட்டே இல்லை. அப்போ அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, ஒரு சினிமா தியேட்டர்னு ஒண்ணு இருக்கு. அந்த சினிமா தியேட்டர்ல ஒரு பெரிய இது இருக்கு, சினிமா ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராமாயணம், மகாபாரதம், ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன் இதெல்லாம் காட்டுவாங்க அப்படின்னு. அந்த கிராமக்காரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மலைவாசி, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கும் ஒரு ஸ்கிரீனு பர்தா, ஒரு ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா, திரை இருக்குமா, அந்த திரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்சிகள்லாம் இருக்குமா, அந்த காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூயிட் பாடும், எல்லா காட்சிகளும் நடக்கும், சண்டை போடுவாங்க, டூயிட் பாடுவாங்க, எல்லாம் நடக்கும். இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி ஒரே ஒரு ஸ்கிரீன்ல வந்து இதெல்லாம் எப்படி நடக்கும், ஸ்கிரீனுக்கு எப்படி அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி. சாமி வந்து பாத்தீங்கன்னா சாத்துர் மாசம் முடிஞ்சு லக்னோக்கு வரார். லக்னோக்கு வரும்போது சாமி எனக்கு அந்த ஸ்கிரீனை பார்க்கணும், உங்க கூட நான் வரேன் அப்படின்னு அவனும் கிளம்பி சாமி கூடயே வந்துடுறான். லக்னோக்கு வந்ததுக்கு பிறகு இவனுக்கு சினிமாவை காட்டணும் அப்படின்றதுக்கு என்ன பண்றாரு, சாமி சரிப்பா இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. என்ன ஒரு துர்பாக்கியமான நிலைமை அப்படின்னா, இவங்க போறதுக்கு முன்னாடி சினிமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சினிமா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இவன் உள்ள நுழைஞ்சோன்னு அவன் கேட்கிறான், எனக்கு ஸ்கிரீனை காட்டுங்க சாமின்னு சொல்றான். ஸ்கிரீனை காட்டுங்கன்னு சொன்னா இப்ப நீங்க சாமி சொல்றாரு, நீ பாக்குறீதாப்பா ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க ஸ்கிரீனு, நீங்க என்ன சொன்னீங்க, ஒயிட் கலர்ல ஸ்கிரீன் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஒயிட் கலர் ஸ்கிரீனே தெரியலையே, ஒயிட் கலர் ஸ்கிரீனே தெரியல, எல்லாம் காட்சிகளாதான்னு தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது என்னது எனக்கு தெரியறதெல்லாம், ஹீரோ வராரு இவன் வந்து நம்புறான், அதெல்லாம் உண்மையா நம்புறான். ஐயோ ஹீரோ வில்லன் எல்லாம் காமெடின்னு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீனை பற்றி சொல்லணும். படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒயிட் கலர் ஸ்க்ரீனை பற்றி சொல்ல முடியுமா? முடியாது. புரிய வைக்க முடியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம எல்லாம் எங்கே நிற்கிறோம் தெரியுங்களா? ஃபிலிம்குள்ளார நிற்கிறோம். ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அனாதி காலத்துலேருந்து ஃபிலிம்குள்ளார தான் இருக்கும். ஆடியன்ஸை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபில்மை பெரிய ஃபிலிம் சம்சாரம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப வந்து சாஸ்திரம் சொல்லுது, ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீன் இருக்கு, பிரம்மம் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆத்மாவது மண்ணாங்கட்டியாவது. நானும் நீங்களும் தான் சாமி உண்மையா இருக்கும். நமக்கு பின்னாடி ஸ்கிரீன் ஒயிட் கலர் நிர்குண நிராகாரம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இப்ப என்ன பண்ணணும்? புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னா, இல்லப்பா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீனை காட்டுறேன் அப்படின்னு இன்டர்வல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி, இன்டர்வல் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகள் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணான். பண்ணின மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஏப்பா நீ கேட்டல ஒயிட் கலர் ஸ்க்ரீன், இதுதான் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்துருச்சா? ஆமா. அப்ப காட்சிகள் எல்லாம் அவன் உடனே கேட்கிறான், காட்சிகள் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அந்த பின்பக்கம் வந்து பாரு அப்படின்னு ஒரு சந்து மாதிரி தெரியுதா? ஆமா சந்து மாதிரி இருக்கா, எட்டி பாரு. அவன் எட்டி பார்க்குறான், பார்த்தா உள்ள பெரிய ப்ரொஜெக்டர் ஒன்று. ஓ ப்ரொஜெக்டர், அதுக்குள்ள என்ன இருக்கும், வா கூட்டு போறேன் அப்படின்னு உள்ள கூட்டு போய் ஃபிலிம் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சிருக்கான். அதை எடுத்து மாட்டி காட்டுறான். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாரு, இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிலிம் ஓடும், இந்த பிரகாசம் உள்ள போகும், நமக்கு காட்சிகள் தெரியுது. இப்போ காட்சிலாம் உண்மை இல்லையா? காட்சிலாம் உண்மை இல்லை, அதெல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், சலனச்சித்திரம் அது. அப்ப எது சத்தியம்? இந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் தான் சத்தியம் அப்படின்னு. ஓகே, புரிஞ்சு போச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அவனுக்கு மோகம் இருக்குமா இருக்காதா? இப்ப ஒயிட் கலர் ஸ்கிரீன் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒயிட் கலர் ஸ்கிரீன் தான் இருக்கு. ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் அந்த ஸ்கிரீன் எப்படி இருக்கு? ஒயிட் கலர் தான். ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் அந்த காட்சிகளோட அந்த ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. அது எப்பவுமே ஒயிட்டா தான் இருக்கு. காட்சிகளோட எந்த சம்பந்தமும் இல்லை. அதுதான் சத்தியம். இங்க இருக்க கேரக்டர் எல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தானுக்கு தெரிஞ்சிருமா, மலைவாசிக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதேதான். அப்ப பேத புத்தி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லன் காமெடியன், வில்லனால் காமெடியன், எல்லா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த பிலிம் ரோல்ல இருக்க கேரக்டர் எல்லாம் என்னது, மொத்தமா ஒன்னாக்குனீங்கன்னா என்னது, வெறும் பிலிம் ரோல். அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரகாசம் இது வெறும் ஒரே பிரகாசம், ஒரே ஒரு பிரகாசம். அந்த பிலிம் ரோல் வழியா போய் அநேக பேதங்களை உண்டு பண்ணிருக்கு, ஹீரோ வில்லன் காமெடியன் அப்படின்னு. வாஸ்தவத்துல ஒரே பிரகாசம் அந்த பிலிம் ரோல் வழியா போகல அப்படின்னா டைரக்டா பிலிம் ரோல் எடுத்துருங்க, எடுத்தா என்ன ஆகும்? நேரா ஒயிட் கலர் பிரகாசம் ஒயிட் கலராகவே தெரியும். பேதம் இருக்குமா இருக்காதா? பேதம் இருக்காது. ஒரு வாட்டியாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்ணிட்டு, நம்ம டெய்லி ஷட் டவுன் பண்றோம் எங்க? தூக்கத்துல ஏதாவது பேத புத்தி இருக்கா? எந்த பேத புத்தியும் இல்லை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப பிருகதாரணி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ந பிராமணோ அஸ்தி ந சாண்டாலக, சாண்டாளன் சாண்டாளன் இல்லை, பிராமணன் பிராமணன் இல்லை, சிங்கம் சிங்கம் இல்லை, மசுக்கோ நாஸ்தி, கொசு இல்லை, ஈ இல்லை, அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை. எந்த பேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை தூக்கத்துல. அப்ப தூக்கத்துல இருக்கிறது என்னது? வெறும் ஒயிட் ஸ்கிரீன் மட்டும்தான் இருக்கு. இப்ப காலையில எந்திரிச்சோன்னே அதுக்கு மேல நிறைய ஃபிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் ஓட ஆரம்பிச்சோன்னே கிராமத்தா மாதிரி நம்ம என்ன பண்றோம், எல்லாம் நம்பிடுறோம். நம்பி போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அழுதா நம்ம அழுகுறோம், அங்க சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம். அப்படிதானே மயங்கி போயிருக்கோம் காட்சிகள்ல. எல்லா காட்சிகளும் பொய்ன்னு தெரியுமே, உங்களால வந்து சினிமாவையே பொய்ன்னு பார்க்க முடியலையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை பொய்ன்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், பார்த்தா விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிருக்கான் பாண்டிச்சேரியிலேயோ எங்கேயோ. பார்த்தா அவ்வளோ க்ரௌடு, பெரிய க்ரௌடு. விஜய் விஜய் விஜய், என்ன மோகம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு காலங்காலமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற கூட்டம் அந்த ஸ்கிரீனை பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுது சிரிச்சு உணர்வுகளோட கலந்து பொய்யோட எவ்வளோ கலந்து போயிருக்கோம். நம்ம சீரியலை பார்த்து அழுகிற அம்மாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுகாட்சி சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால் சீரியல் ஓடிட்டு இருக்கு. உண்மை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சினிமாவை சீரியலை பார்த்து அழுதுட்டு இருக்கவங்க, சினிமாவை பார்த்து குதிக்கிறவன், ஹீரோ வில்லன் அப்படின்னு அவன் மேலே ஒரு அபிமானம். அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு வெளியில் இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? இந்த ஜெகத்து பொய் சினிமான்னு சொல்ல முடியுமா? கனவை உண்மைன்னு நம்புறவன்ட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிரதம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? கனவையே நம்புறா உண்மை அப்படின்னு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறவன்ட்ட போய் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஷட் டவுன் பண்ணி ஒரு க்ஷணமாவது, அதான் வித்யாரண்ய சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனாட்சயம் மனோநாசம்னு 2 விஷயத்த சொல்றார். வாசனாட்சயம் மனோநாசம்
இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா அனுமனுக்கு உபதேசம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா புருஷ பிரயத்தன சாத்திய, புருஷ பிரயத்தனத்தினால முயற்சி பண்ணி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி தஜ்ஜனித்த சமாதினா, அந்த அந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தினால உண்டாகிற சமாதி நிர்விகல்ப சமாதி, எந்த விகல்பங்களும் இல்லாத ஒரு சமாதியினால ஜீவன் முக்தி பவதி, ஜீவன் முக்தியானது உண்டாகிறது. அது அந்த ஜீவன் முக்தி எப்படி உண்டாகும், நிர்விகல்ப சமாதி எப்படி உண்டாகும் அப்படின்னா சர்வ வாசனாக்ஷயாத் கல்லாபகா, சர்வ வாசனைகளும் நாசமாகும் போது அது லாபமாகுது. வாசனை என்னது, ப்ரொஜெக்டர். மனசு ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய பிலிம் ரோல் தான் நம்மளோட மனசுல இருக்கிற வாசனைகள். சதா காலமும் இந்த வாசனைகள் என்ன பண்ணுது, நம்மள்கிட்ட ப்ரொஜெக்ஷன் பண்ணி சினிமாவை காட்டிக்கிட்டே இருக்கு, சும்மா நிக்க மாட்டேங்குது. மனசு அசைஞ்சா இந்த உலகம், மனசு அசையலைனா இந்த உலகம் இல்லை. மனஸ்பந்தன மாத்திரம் இதம் துவைத்த ஜாதம். நம்ம பார்க்குற துவைத்தங்கள் எல்லாம் எல்லாம் என்ன அப்படின்னா மாண்டிகை காரிகா சொல்லுது, சர்வ துவைத்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்பந்தனமேவ, மனசோட அசைவு மட்டும்தான். எப்படி ப்ரொஜெக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சோன்னே நமக்கு ஃபிலிம் தெரிய ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி இந்த மனசு சுத்த ஆரம்பிக்குது, சலனம் பண்ண ஆரம்பிக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது நமக்கு. அப்போ பேத புத்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கு எப்போ இல்லைன்னு பாருங்க. விவேக சுடாமணி 169, 170, 171 பெருசா பேனர் போட்டு வச்சுங்க. எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கங்கெல்லாம் துவைத்த ஜகத் இருக்கும், எங்கெங்கெல்லாம் மனசு இல்லையோ அங்கெல்லாம் துவைத்தம் இருக்காது. 3:31 மாண்டுக்கை காரிக்கா மனசுல வச்சுங்க. மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனசோஹ்யமணி பாவே துவைத்தம் நைவோபலப்யதே. நான் ரொம்ப கம்மியாக தான் கொட்டேஷன் கொடுக்குறேன், ஆனால் அதை புரிஞ்சா போதும் உங்களுக்கு. திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் பண்ணுறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வித்வானாகி நிறைய தெரிய வேணாம், இவ்வளோ தெரிஞ்சா போதும். மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அசைகின்ற அசையாத எல்லா துவைத்த விஷயங்களும் யாரோட இது, மனசோட ப்ரொஜெக்ஷன். மனசு தான் பார்க்குது. அதே நேரத்தில் மனசோ ஹெமனீபாவே, மனசுல இருக்கிற வாசனைகளை எடுத்துட்டீங்க, பிலிம் ரோலை கழட்டிட்டீங்க, ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிலிம் ரோலை கழட்டிட்டீங்க. கழட்டினா என்ன ஆகும், ஒயிட் கலர் வெளிச்சம் மட்டும் உள்ள போகும். ஸ்க்ரீன்ல என்ன தெரியும், ஸ்க்ரீன்ல பிலிம் ரோல் இல்லைன்றதுனால ஒயிட்டாக தான் தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, டெம்பரவரியா டீப் ஸ்லீப்ல நமக்கு ஒரு பிரம்ம அவஸ்தையை வந்து கொடுக்குறாரு, டெய்லி அனுபூதியை கொடுக்குறாரு, டெம்பரவரியான ஒரு அனுபூதி நடக்குது. பிளைன் ஸ்லேட்டா நம்ம தூங்கி போறோம், ஆனந்தமா இருக்கும். பேதம் இருக்கா, பேதம் இல்லை. எப்போ பேதம் வருதோ எத்தனை துவைத்தம் இவ பவதி தத்திர பயம் பவதி, லைட்டா வேக்கப் ஆகும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த மனசு வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஏதாவது லாஜிக் வேணுமா? பிரம்மசூத்திர பாஷ்யத்துல தர்க்கத்தை நிராகரணம் பண்றதுக்கு ஆச்சாரியார் சொல்றார், தர்க்கத்தை நிராகரணம் பண்ற பெரிய லாஜிக்லாம் தேவையில்லை, பெரிய சயின்டிஸ்ட்லாம் தேவையில்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவச்சின்னு போட்டு நிறைய லட்சணங்கள்லாம் பண்ணி ஆத்மாவை நிரூபணம் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆச்சாரியார் சொல்றாரு என்ன லாஜிக் வேணும், என்ன யுக்தி வேணும். நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நேற்று ராத்திரி சொப்பனத்தில் வந்து ஹரித்வாரில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணேன். நேற்று தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுகமாக தூங்கி போனேன். இப்போ காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது வந்து இல்லாம போகுது, 3 அவஸ்தைகளும் வந்து போகுது, 3 கேரக்டரும் வந்து போகுது. எது வந்து போகல, நான் வந்து போகல. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பெருசா லாஜிக் வேணுமா உங்களுக்கு, பெரிய புத்திசாலித்தனம் வேணுமா? இதென்ன உண்மை. அப்ப நான் இருக்கனா, ஆமா இந்த பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் வந்து போகுது, சொப்பனத்துல வந்த கேரக்டர் வந்து போகுது, டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஒன்றும் தெரியலன்றது அதுவும் வந்து போகுது. அப்ப யார் வந்து போகல, நான் மட்டும் வந்து போகல. இதுக்கு மேல என்ன தர்க்கம் வேணும், இதுக்கு மேல என்ன யுக்தி வேணும் அப்படின்னு சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இதுல சூத்திர பாஷ்யத்துல சொல்ற அற்புதமான வந்து பாத்தீங்கன்னா எல்லா தர்க்கங்களையும் நெகேட் பண்ற. சாதாரண ஒரு ஆளுக்கு கூட ரொம்ப ஈஸியா புரியறது இதுதான். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, தூக்கத்துல எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிற அவஸ்தை தான் நிர்விகல்ப சமாதின்னு பேர். அந்த இடத்துல பேதம் இருக்குமா, பேதம் இருக்காது. அதனால்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்யாரண்ய சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதசியில 52, 62 ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1:62 நினைக்கிறேன்.
162 எவ்வளோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா திரிபுட்டி இல்லாதது சமாதி அப்படின்னு சொல்றாரு. திரிபுட்டின்னு என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் பேதம் இருக்கு, இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? திரிபுட்டியில இருக்கோம். அறிபவன் ஞாதா, அறிகின்ற விஷயம் ஞேயம், வெளியில இருக்கிறதெல்லாம் அறிகின்ற விஷயம், ஞேய வஸ்துக்கள். நான் வந்து பாத்தீங்கன்னா அறிபவன் ஞாதா. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஞானம், நான் அறிகின்ற ஞானம் ஒண்ணு இருக்கு. 3 பேதம் இருக்கா? ஆமா. அறிபவன் வேற, அறியப்படும் பொருட்கள் வேற, அறிவு வேற அப்படின்னு திரிபுட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு திரஷ்டா, திருஷ்யம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனம். 3 இருக்கு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 3 எல்லா ஆப்ஜெக்ட் இருக்கு. திரிபுட்டின்னு பேரு இதுக்கு பேரு. அப்ப இந்த கர்மம், கர்த்தா, அதுக்கப்புறம் கர்த்தவிய விஷயம், இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. எல்லாத்துலயும் 3 இருக்கு. திரிபுட்டின்னு பேரு. இந்த 3 எங்க இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இல்ல, சமாதியில இல்ல. டெய்லி தூங்குறோம், அப்ப பேத புத்தி இல்லாம போயிருது, ஆனந்தமா இருக்கும். இதையே உட்கார்ந்து நீங்க பண்ணுனீங்கன்னா, ஷட் டவுன் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதி. ஆச்சாரியர் சொல்றாரு, தஸ்மாத், ஆகையினால் பாஹ்ய ஆக்கார பேத புத்தி நிவர்த்தி. வெளியில இருக்கக்கூடிய நாமரூப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேதம் தெரியுமா தெரியாதா? கண்ணை திறந்தா பேதம் தெரியுமா தெரியாதா? தெரியுதா? எப்ப தெரியாம போகும்? நீங்க ஒரு வாட்டியாவது உங்களுடைய ஆத்ம தத்துவத்தை பார்த்துட்டு நிர்குண நிராகாரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னா, அதை நின்று அபியாசம் பண்ணி பழகிருந்தீங்க அப்படின்னா வெளியில வந்ததுக்கு பிறகு கூட அது கலையாம இருக்கும் அந்த சமாதி. அந்த கலையாம இருக்கிறதுக்கு பேர் தான் சகஜ நிஷ்டான்னு பேர். அப்ப நிஷ்டையில இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் என்ன நடந்தாலும் ரமண பகவான் மாதிரி எப்படி இருப்பான்? எந்த ஒட்டுதலும் உண்டாகாது. மனசு பூரணமா அகத்திலேயே நின்னுச்சு அப்படின்னா வெளியில இருக்கிற துவைத்த வஸ்துக்களோட ஸ்புரணம் கூட அவருக்கு உண்டாகாம ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? நிவர்த்தி பண்ணணும். எதை நிவர்த்தி பண்ணணும்? பாஹ்ய ஆக்கார பேத புத்தி. என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பசிக்கும், வலிக்கும், வெளியில இருக்கிறதெல்லாம் இவன் பாப்பி, இவன் புண்ணியாத்மா அப்படின்னு தார்மீகமா இருக்கும். நம்ம வந்து மனசுக்குள்ளார சொல்லிக்கலாம், ஆனா பர்மனண்டா அனுபூதியா அது ஆகவே ஆகாது. அப்ப 100% பேத புத்திய வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய, வெளியில இருக்கக்கூடிய நாம ரூப குணங்களோடு இருக்கிற பேத விஷயங்களை என்ன பண்ணணும்? ஆக்காரம் புத்தியில வருதுல, அதை நீக்கியாக வேண்டும். அமனிபாவத்துக்கு கொண்டு வர வேண்டும். அமனிபாவத்துக்கு கொண்டு வரதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஹ்ய ஆக்கார பேத புத்தி நிவர்த்தி ஏவ. இது மட்டும்தான் ஆத்மஸ்வரூப ஆலம்பனே காரணம். ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாதனம், காரணம் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதை வந்து பேசும்போது ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா 34 3:34 போட்டுங்க. 3:34 சொல்ற, நம்ம டெய்லி தூங்குறமே சுவாமி, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் இல்லைல்ல. தூங்குறதுலயும் வந்து டீப் ஸ்லீப்லயும் துவைத்தம் இல்லை. அதே மாதிரி வேற எங்க துவைத்தம் இல்லை அப்படின்னும் போது சமாதியிலையும் துவைத்தம் இல்லை. டெய்லி தூங்குனா மோட்சம் கிடைக்கிறது இல்லை, ஆனா நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிங்க அப்படின்னா மோட்சம் கிடைச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா ஆச்சாரியார் 3:34 கௌடபாத ஆச்சாரியார் தாத்தா, சங்கரோட தாத்தா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, நிகிரஹீதஸ்ய மனசோ நிர்விகல்பஸ்ய தீமதா. நிகிரஹீதஸ்ய மனசக, உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் ஆசனத்துல உட்கார்ந்து, இப்ப அதுதான் சொல்ல போறோம், அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல அதுதான் சொல்ல போறோம். உட்கார்ந்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்து வெளிமுகமா போய்கிட்டு இருக்கிற மனசை ஒவ்வொன்றுத்தையா லயம் பண்ணிக்கிட்டே வர்றது, நல்லா எல்லா விற்த்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டே போறது, வாசனாட்சயத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே நடக்கிறது, தொடர்ந்து வாசனாட்சயத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிலிம் ரோலை வந்து பாத்தீங்கன்னா கலட்டி தூக்கி போடணும், வாசனாட்சயம் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு இருக்க மனசை கண்ட்ரோல் பண்ணி எந்த விற்த்திகளும் இல்லாம பண்றது. நிகிரஹீதஸ்ய மனசக, மனசு வந்து பாத்தீங்கன்னா நன்றாக கண்ட்ரோல் செய்யப்பட்ட மனதானது நிர்விகல்பஸ்ய தீமதா, நல்ல புத்திமானோட விற்த்திகள் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அடையுதுன்னு வச்சுங்க.
நிர்விகல்பம்னா என்ன சாமி அப்படின்னா, விகல்பம்னா என்னது? நாம ரூப குணங்கள் விகல்பம் அப்படின்னு பேர். பேதம், பேதம்னா என்ன அர்த்தம்? பேதங்கள் எல்லாமே விகல்பம்னு அர்த்தம். எல்லாம் விகல்பம், வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. நிர்விகல்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த ஒரு நாம ரூப கல்பனைகளும் இல்லாத மனசு. இப்ப நமக்கு மனசு எப்படி இருக்கு? சதா நாம ரூப கல்பனைகளோடு இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற மனசு சவிகல்பம்னு பேர். விகல்பத்தோடு கூடி இருக்கு, சதா காலமும் விகல்பத்தோட இருக்கும். தூக்கத்துல கல்பனை இருக்கா? நாம ரூப கல்பனா இல்லை. அப்ப டெய்லி தூக்கத்துல நமக்கு எப்படி இருக்கு? யாராவது கேட்டா தெரிஞ்சுக்கணும். டெய்லி தூக்கத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமாதியில தான் இருக்கும். டெய்லி தூக்கத்துல சமாதி தான் இருக்கும். ஆனா உட்கார்ந்து சமாதி பண்றதுக்கும் டெய்லி நம்ம தூக்கத்துல போய் சமாதி ஆகிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, பிரச்சார சது விஜ்ஞேயக சுசுப்தே அன்யோ ந தத்சமஹ. இந்த நிர்விகல்ப சமாதியில உட்கார்ந்துகிட்டு சமாதி பண்ணும் போது இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி பேதங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு இந்த ஒரே வாக்கியம் தான் ஆட்டோபாம். வேற எரேசர் இல்லவே இல்லை. இது மித்தியா தெரியுது, இது மித்தியா இது தெரியுது, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது தோற்றம், இது பொய் அப்படின்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா, நெகேட் பண்ண முடியாத, நேர்த்தி பண்ண முடியாத நான் மட்டும் இருப்பேன். இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்பம்னு பேர். ஆத்மாவுக்கு பேரு நிர்விகல்பம்னு பேர். ஆத்மால நிக்கிறதுக்கு பேரு நிர்விகல்ப சமாதின்னு பேரு. தான் தானாய் நிற்றலுக்கு பேரு நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சார சது விஜ்ஞேயா, அந்த நிர்விகல்ப சமாதி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சாதகன் வந்து கண்டிப்பா, முமுட்சுக்கள் என்ன பண்ண வேண்டும்? விஜ்ஞேயக, கண்டிப்பா அதை அனுபூதி பண்ணியே ஆகணும். அனுபவமா கொண்டு வந்து அறியணும். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. சுசுப்தே அன்யோ, தூக்கத்துல இருக்கிற மாதிரி இல்ல. அது தூக்கத்துக்கு அந்நியமானது. ந தத்சமக, தூக்கத்துக்கு ஈக்குவலும் இல்லை. ஏன் அப்படின்னா, தூக்கத்துல என்னையும் தெரியல, உலகத்தையும் தெரியல. ஜடசமாதின்னு பேர். அதுக்கு பேர், தூக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன பேரு? ஜடசமாதி, பிரகிருதி லயம் அப்படின்னு பேர். நம்ம எங்க போய் தூங்கி போறோம்? நம்ம பிரகிருதியில போய், அவ்யக்தத்துல போய் லயம் ஆயிடுறோம். வெறும் இருட்டு தான் தெரியுது, நான் இருக்கேன்றது கூட தெரியல நமக்கு. அதனால்தான் டெய்லி சம்சாரம் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அப்ப சமாதிக்கும் நிர்விகல்ப சமாதிக்கும் தூக்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேற. ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சமமானது இல்ல. ஒண்ணு பூரண இருட்டு, ஒண்ணு பூரண பிரகாசம். அப்ப அடுத்து சொல்றாரு, லீயதேகி சுசுப்தே 3:35, மாண்டுக்கே காரிக்கா 3:35. லீயதேகி சுசுப்தே தன் நிகிரகீதம் ந லீயதே. டெய்லி நம்ம என்ன பண்றோம்? தயிர் சாதம் சாப்பிட்டாவே போதும், நல்லா எழுத்துட்டு. இப்பெல்லாம் நல்லா தூக்கம் வருது, என்னன்னு தெரியல. எனக்கு ஆனந்தமா தூங்குறேன். எனக்கு இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே வேக்கப் என்னன்னா, இவங்க கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும், போங்கப்பா எல்லாம் போங்க, நான் தூங்க போறேன்னு நினைச்சு இப்ப தூக்கம் போயிடுச்சு. என்ன ஆனந்தமா தூக்கம் வருது. அப்படியே லயிச்சு போறோம்ல. அந்த அவித்யா மாதிரி, பார்வதி அம்மா மாதிரி சுகந்தரவங்க யாரு இருக்கா? ஆனந்தமா மடியில படுத்து தட்டி கொடுத்து நம்மளை தூங்க வச்சிடுறாங்க. டெய்லி டெய்லி அம்மா என்ன பண்றாங்க? மாதாச்ச பார்வதி தேவி அம்மா என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் தூங்க வைக்கிறதா வேலை அம்மாக்கு. ஒண்ணு மோகத்தை உண்டு பண்றாங்க, இல்லைன்னா தூங்க வச்சிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? லயமாகி போறோம். நம்ம யாருன்னே தெரியாம லயமாகி போறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல நான் என்னையும் அறியவில்லை, மற்றவர்களையும், மற்ற விஷயத்தையும், உலகத்தையும் அறியறதில்லை. ஆனா நிகிரகீதஸ்ய மனசக, எனது மனசு வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணப்படுதோ, தன் நிகிரகீதம் ந லீயதே. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த மனசை நேத்தி 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 பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா லயம் ஆகிறது இல்லை. பூரண விழிப்போட நீங்க இருப்பீங்க, பூரண விழிப்போட இருப்பீங்க. அங்க லயம் இல்லை. அவித்யால போய் லயமாவதில்லை. தூக்கத்துல அவித்யால லயமாகிறோம். அதே நிர்விகல்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா லயமாவதில்லை. ததேவ நிர்பயம் பிரம்ம, மந்திரத்தோட முக்கியமான விஷயமே இந்த இதுக்காக தான் நான் கொண்டு வரேன். அப்போ அந்த கல்பனை இல்லாத அந்த நிர்விகல்ப சமாதி தான் என்னது? நிர்பயம் பிரம்ம. இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கவங்க மாத்தி தான் பேசுவாங்க. இன்ஸ்டிடியூஷன் வச்சவங்க யாரும் இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஆள் கூட நீங்க காட்ட முடியாது. இந்த ப்ராசஸ்க்கு போனாங்க அப்படின்னு, சாமி
குருபராணம் சாமி ஏகாந்தமா இருக்காரு, நிர்விகல்ப அவரு நிதித்தியாசனத்துல ஈடுபடுறாரு. ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு, குருபராணம் சாமி வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்காரு, ஏகாந்தமா இருக்காரு அப்படின்னு. அவருக்கு டீச்சிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனுபூதி இல்லவே இல்லைன்றாரு, சமாதி அபியாசம் தேவையே இல்லைன்றாரு. அப்போ அவர் ஏகாந்தத்துல போய் சமாதி அபியாசம் பண்ணிட்டு இருப்பாரு? இல்லைன்றவர் எப்படி சமாதி அபியாசம் பண்ணுவாரு? அதை நம்பினாதானே. எவன் ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆத்ம அனுபூதின்னு ஒன்று நம்பினாதானே அதை ஆத்ம அனுபூதிக்கு ட்ரை பண்ணுவான். பெரியவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எடுத்து பாருங்க, எல்லா வாழ்க்கை முறையும் எடுத்து பாருங்க. தாய்மான சுவாமி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஏன் அவருக்கு புரியாதா? தாய்மான சுவாமி பாட்டில் பார்த்தீங்கன்னா ஞானமும் யோகமும் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியும் ஞானமும் யோகமும் கலந்து கட்டி இருக்கு. அவர் மாதிரி ஒரு யோகி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. என்ன என்ன ஒரு தெளிவு. இப்போ கௌடபாதர் வந்து பார்த்தீங்கன்னா, கௌடர் பாதர் வந்து சாதாரண அறிவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ததேவ நிர்பயம் பிரம்ம. எந்த இடத்துல வந்து மனசு விகல்பம் இல்லாம நிர்விகல்ப சமாதின்னு ஒண்ணு இருக்கோ, விகல்பங்கள் நாமரூப பேதங்கள் எதுவுமே இல்லையோ, அதுதான் நிர்பயம் பிரம்ம. அதுதான் நிர்பயம் பிரம்ம. ஞானாலோகம் சமந்ததக. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா பூரண பிரகாசம். நம்ம தூக்கத்துல என்ன இருக்கு? பூரண இருட்டு, ஒன்னும் தெரியல சாமின்றோம். அப்ப சமாதியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டிலையும் துவைத்தம் இல்லை, பூர்ண பிரகாசத்திலையும் துவைத்தம் இல்லை. அமாவாசை இருட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் தெரியாது, துவைத்தம் தெரியாது. அதே நேரத்துல சூரியனை பார்த்தீங்கன்னாலும் என்ன ஆகும்? வெளியில இருக்கிறது ஒன்றும் தெரியாது. சூரியனை பார்த்தாலும் தெரியாது, பூரண இருட்டை பார்த்தாலும் தெரியாது. ஆனா இருட்டுக்கும் பூர்ண பிரகாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப டெய்லி தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருட்டு. அதே நிர்விகல்ப சமாதி எப்படிப்பட்டதுன்னா ஞானாலோகம். ஆலோகம்னா பிரகாசம். ஞான பிரகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் சுற்றிலும் வெறும் ஞான பிரகாசம் மட்டும். நான் இருக்க, இவ்வளவுதான். இதான் அத்வைத சித்தின்னு பேரு. இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லல, பரமஹம்சானந்தா எதுவும் சொல்லலைங்க, கௌடபாதர் சொல்ற, மாண்டூக்கிய காரிக்கால சொல்ற. இதை யாராவது மறுக்க முடியுமா அப்படின்னா மறுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவு பெரிய புத்திசாலிகள்லாம் இங்க வந்து பரமார்த்தனந்தாவோ தயானந்த சுவாமியோ எல்லாம் அவ்வளவு பெரிய புத்திசாலிகள்லாம் இல்லை. இன்ஸ்டிடியூஷன் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரியுங்களா? பிரத்யட்சமா பாருங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒட்டுதல் இல்லாம ஏதாவது நடந்துக்கிட்டு உட்கார முடியுமா? எவனா ஒருத்தர் காம்பவுண்ட்ல வந்து கேட்ட திறக்கட்டும், உள்ள வரட்டும், போட்டோம், வந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன உட்கார முடியும்? உட்காருங்க பார்க்கலாம். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உட்காருங்க பார்க்கலாம். கேட்டை திறந்துட்டு எவனா உள்ள வரட்டும், எவனாவது எதாவது எடுத்துட்டு போட்டோம், இருக்க முடியுமா உங்களால? கரண்ட் பில் கட்டாம இருங்க பார்க்கலாம். தண்ணி வந்துச்சா இல்லையான்னு பார்க்காம இருங்க பார்க்கலாம். மெய்டு வந்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்லன்னு மெய்டு வந்தாலும் வரலனாலும் கம்முன்னு இருக்க முடியுமா? இப்போ எல்லாத்தையும் ஒரு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல, கரண்ட் பில் கட்டி ஆகணும், வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு மெய்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கணும், எல்லா காரியங்களும் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல. இதே அப்படியே கல்பனை பண்ணுங்க. உங்களால் வேலை என்னைக்காவது ஓஞ்சிருக்கா? உங்களுக்கு என்னைக்காவது வீட்டு வேலை ஓஞ்சிருக்கா? எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வச்சிருக்கீங்களா, பெண்களுக்கு வந்து பேர் வச்சிருக்கீங்கன்னா ஹோம் மேக்கரா, ஹோம் மேக்கர் மட்டும் கேட்டு ஹோம் மேக்கரா. ஹோமை மேக் பண்றதுக்காக நம்ம வந்து பிறந்தோம். நான் ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா ஹோம் மேக்கிங்லேயே இருந்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு என்ன பொழப்புப்பா இது, என்ன பொழப்புக்காக வந்தோன்னு தரும். சரி, ஒரு வீட்டை பராமரிக்கிறதுக்கே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டல் ஹவுஸுக்கு இருக்கீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிலனா மினிமம் ஒரு 20,000 rupees ரெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணி சொசைட்டிக்கான இது உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் உங்களோட கௌரவத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன்ஸில் மினிமம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் ஒரு ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டீசெண்டாக வந்து லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு, ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? 10 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகும். ஒரு வீட்டை வந்து எப்படி நீங்கள் பராமரிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறீங்களோ ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ போராட்டம் இருக்கு. சும்மா இருக்க முடியாது, ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்ணமுடி உட்காருங்கப்பா அப்படின்னா கண்ணமுடி உட்கார்ந்தீங்கன்னா எப்படி மணி எப்படி வரும்? வேலைக்கு போகாமல் இருந்தால் வீட்டில் மணி வருமா? வீட்டை ரன் பண்ண முடியுமா? வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியிருக்குல்ல. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாமியார்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா
எல்லாத்துக்கும் மணியை வந்து மேக் பண்ணி ஆகணும். கார்பரேட் ஆயாச்சு எல்லாம். சின்மயா மிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு இதெல்லாம் வந்து ஓப்பனாகவே நான் பேசுகிறேன். சின்மயா மிஷன்லாம் மாசத்துக்கு டார்கெட்டே வருஷம் டார்கெட் போடுறாங்க. எப்படி வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வசூல் பண்ணணுமோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். இங்கே இஸ்கானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், ஒரு ஐயங்கார் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஷாத்திரி ஆசிரமத்தில் வந்து வாசலில் வந்து பௌர்ணமிக்கு ஒரு 10-20 பேர் வருவாங்க இஸ்கான்ல. எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதாவை வந்து பகவத்கீதையை வந்து சேல் பண்ணுவாங்க, விட மாட்டாங்க. இங்கே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ட்ரெயினில் போனீங்கன்னா விற்பாங்க, ரோட்டில் போனீங்கன்னா விற்பாங்க, டிராஃபிக்கில் நிப்பாட்டி காரை நிப்பாட்டி விற்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ல அப்படின்னு தோணும். ஃபேஸ்புக்கில் அங்கே எங்கேயாவது விளம்பரம் வரும்போது எனக்குலாம் கண்ணை பார்த்தா ஓங்கி அறையணும். பகவத்கீதை இது மாதிரி தான் விற்க சொன்னாரா சுவாமி? கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பண்ணாரா? சரி, ஓகேப்பா, பரவாயில்லையே, பகவானோட இதை வந்து இவ்வளோ கொண்டு போறாங்களே அப்படின்னு. அப்புறம் அந்த ஐயங்கார் வந்து எனக்கு சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் என்னோட சத்சங்கத்துக்குலாம் அப்பப்போ வருவார், வேதாந்த விசாரெல்லாம் பண்ணுவார். அவர் இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, பெங்களூர்ல இருக்கார். அவர் தான் எனக்கு சொன்னார், ஏங்க இவ்வளோ போட்டு தொந்தரவு பண்றீங்க எல்லாத்தையும் அப்படின்னும் போது அவர் சொன்னார், சுவாமி டார்கெட் சுவாமி. எப்படி யுரேகா ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளீனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனருக்கு டார்கெட் போடுறாங்களோ, மெடிக்கல் ரெப்புக்கு எப்படி வந்து டார்கெட் இருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி டார்கெட் இருக்கோ, அதே மாதிரி சாதுக்களுக்கு இஸ்கான்ல வந்து டார்கெட். அதே மாதிரி ஒரு புக்கு வித்தா இவ்வளோ அப்படின்னு கமிஷன். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஆயாச்சு, வெளியில பார்க்கறது இல்லை உலகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜபிக்க முடியுமா அப்படின்னா ஜபிக்க முடியாது. கையில் மாலை தொங்கும், மாலை கையும் உருட்டும், மனசு ஜபிக்காது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லவே சொல்லாது. ஆனால் மாலையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, கையை உருட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து என்ன பண்ணும், கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் தான் இருக்க முடியும், இதாகாது. எல்லா இடத்துலையும் ஒரு நிறுவனத்தை நீங்கள் நடத்தணும் அப்படின்னா பெரிய மணி ஃப்ளோ இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நிதித்தியாசனத்துக்கு போறவன் மரத்தடி சன்னியாசியா இருக்கணும். எந்த கர்த்தவியம் சர்வ கர்ம சந்நியாசம் நைஷ்கரிமிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. தர்மத்துல இருந்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியா ஃபுல்லா தர்மிகள், சன்னியாசிகள் எல்லாம் தர்மிகள். ஆசிரமம் எல்லாம் தர்மத்துல மாட்டிக்கிச்சு. தர்மத்துக்காகவே, தர்மத்துக்கு வேணுமா இல்ல மோட்சம் வேணுமா, ஆத்மா அனுபூதிக்கு போகணுமா இல்ல தர்மத்துல நிக்கணுமா? நல்லவனா கெட்டவன், நல்லவன்ற பேச்சு பத்தி இப்ப நான் பேசவே இல்லை. எல்லாம் நல்லவங்க தானே, யாராவது கெட்டவங்க நான் சொன்னா? யாரும் கெட்டவங்க இல்லை. ஆனா தர்மத்தையும் அதர்மத்தையும் தாண்டி போகணும். தர்ம அதர்மம் எல்லாமே பொய். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 100% இது எல்லாம் வெறும் பொய்ய அப்படின்னு விளக்கிட்டு உள்ளுக்குள்ளார போகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் எல்லாம் படிக்கிறாங்க. அந்தர்முக சமாராடியான் இருக்கு. எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் சண்டி ஹோமம் பண்றவங்களை பாருங்க, எவ்வளவு பகிர்முகத்தா இருக்குன்னு போய் பாருங்க. ஏன் அப்படின்னா திரவிய சகாயத்தோட பெருசு 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 போயிட்டே இருக்கும். ஒரு சண்டி ஹோமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி வந்து சொல்றாரு 10 லட்சம் ரூபாய் சுவாமி அப்படின்னு. சண்டி ஹோமத்துக்கு எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய். ஒரு சண்டி ஹோமம் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாய் அவரோட டார்கெட். 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை பிடிக்கணும், எத்தனை சங்கல்பங்கள் பண்றவங்களுக்கு போன் பண்ணணும். சன்னியாசியோட வேலையா இது? என்னோட சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டி ஆசிரமத்தை கட்டி சுத்து போயிட்டாரு. எப்படிப்பா 2 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமம் தான் சன்னியாசியோட வேலையா? உள்ள போய் வந்து அம்பால வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ணி உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யா, ஸ்ரீ வித்யான்றது பிரம்ம வித்யா, அந்தர்முகமாயி பிரம்மத்தை அறியறதுக்கானது. எவ்வளவு காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய்யான உலகத்துல மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்போம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரியம். ஏகாந்தே சுகமாசியதாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதனா பஞ்சகத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு ஸ்லோகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சங்கரர் சொல்வார். அப்ப சங்கரர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாரும் கடைபிடிக்கிறதே இல்லை. ஷட் டவுன் பண்ணணும். உள்ளுக்குள்ளார போய் எல்லா விற்த்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விற்த்திகளும் வேதம். மனசுல பிடிச்சிங்க, வேதம் எங்க இருக்கு? வேதம் எங்க இருக்கு? வெளியிலையா இல்ல விற்த்திகள் இல்லையா? மனசோட எண்ணங்கள் தான் பேதம். எல்லா பேதங்களும், இது மலை, இது மடு, இது வந்து பாத்தீங்கன்னா இவன் சாண்டாளன், இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் வைசியன்,
நான் சன்னியாசி, இவர் கிரகஸ்தர் அப்படின்னு எதெல்லாம் பேதம் பார்க்கிறோமோ இந்த பேதம் எல்லாம் வெறும் விற்த்தியில தான் பேதம் இருக்கு, ஆத்மால இல்ல. அப்ப இந்த பேத புத்தியை பாத்தீங்கன்னா நிவர்த்தியேவ, நிவர்த்தி மட்டும்தான் ஆத்மஸ்வரூப ஆலம்பனே காரணம். இந்த ஆத்மாவை தழுவுதல், ஆத்மாவை தாரணம் பண்றது, ஆத்மாவை தாரணம் பண்ணி நிக்கிறது, நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு நிக்கணும். அப்படின்னா ஆலம்பனம்னா பற்றுதல் அர்த்தம், நல்லா தழுவிக்கிறதுன்னு அர்த்தம். நான் இந்த மனசு இந்த ஆத்மாவையே தழுவி நிக்கணும் அப்படின்னா பேதமா இருக்கக்கூடிய விற்த்திகளை எல்லாத்தையும் நீக்கிறது மட்டும்தான் காரணம். காரணம்னா சாதனம், இது மட்டும்தான் சாதனம். இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா நகி ஆத்மா நாம கஸ்யசித்து கதாச்சித் அப்பிரசித்தக பிராப்யோ ஹேய உபாதேயோவா. முக்கியமான விஷயம், பரமஹம்சானந்தா எதையோ அடையணும் இருக்காரு. ஒன்னுத்தையும் அடைய வேணாம், வேதாந்தம் நல்லா படிச்சிருக்கோம் நாங்கெல்லாம். என்ன அப்படின்னா ஆச்சாரியர் பாஷ்யத்தை ரொம்ப தெளிவா சொல்றார். ஆத்மா என்பது பாத்தீங்கன்னா எவருக்கும், ஆத்மா என்பது எந்த ஒரு பெர்சனுக்கும், கதாச்சித் அபி எந்த ஒரு காலத்திலும், ந அப்பிரசித்தக நகி அப்பிரசித்தக அது பாத்தீங்கன்னா தெரியாதது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் நான் நான் நான்றது நல்லா தெரியும். எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் அறியப்பட்டதாவே இருக்கு, அனுபூதி ஸ்வரூபமாவே இருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா நான என்ன பண்ண முடியாது, ந பிராப்யோ நகி பிராப்யோ, இந்த ஆத்மாவை அடைய முடியாது. மனசுல நல்லா தெரியும். இதெல்லாம் தெளிவா படிச்சவங்க எங்கேயாவது ஆத்மாவை அடையணும்னு நான் சொல்லணும், அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? ஆத்மாவை அடையணும்னு இந்த வார்த்தையை படிச்சுட்டு நான் எங்கேயாவது சொல்றேன் அப்படின்னா அப்ப அதுக்கு அர்த்தம் வேறையா தானே இருக்கணும். பிரம்மவிதா ஆப்னோதி பரம் மந்திரம் தைத்திரியம் சொல்லுது. பிரம்மவித ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான் அப்படின்னு. அடைகிறானா? இந்த ஆத்மா தான் அடைய முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும், பெரியவங்களுக்கு தான் தெரியும். அனுபவிக்க முடியுமா? ஆத்மா அனுபவம் எப்படி வார்த்தையை சொல்றீங்க? அனுபவிக்க முடியுமா? அதுதான் ஆப்ஜெக்ட் இல்லையே. ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறதுன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேறையா தானே இருக்கணும். இப்ப இந்த ஆத்மா என்பது பாத்தீங்கன்னா யாருக்கும் பிரசித்தம் இல்லாததல்ல. சகல ஜீவராசியும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு, நான் இருக்கேன்றதுல இருந்து தான் இந்த மொத்த சம்சாரமும் இயங்கிட்டு இருக்கு. நான் இருக்கேன்றதுல இருந்து தான் எல்லா காரியங்களும் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான்றது பாத்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகளுக்கும் பிரத்யக்ஷமா அனுபவத்துல இருக்கிறது. பிராப்பியமா அப்படின்னா அந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா அடைய வேண்டியது இல்லை, அடைய யோக்கியமானது இல்லைய செல்ஃப். அது பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா இருக்கிறது, அது ஆப்ஜெக்ட் இல்லை. நீங்க எதையாவது அடையணும் அப்படின்னா ஆப்ஜெக்டை மட்டும்தான் அடையணும். அப்ப ஆப்ஜெக்ட் இல்லை, எங்கேயோ போய் அடையிறது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அடைய யோக்கியமானது அல்ல. அது மட்டும் இல்ல, ஹேய உபாதேயோவா, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா தியாகமும் பண்ண முடியாது. நான் என்ன விட்டுற முடியுமா? என்ன தியாகம் பண்ண எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை விட்டுறலாமா? விட முடியுமா? உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணலாம், என்ன தியாகம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ந ஹேயஹா, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா தியாகம் செய்யத்தக்கதல்ல, ஹேயம் இல்லை. அதே மாதிரி ந உபாதேய, ஒருவேளை பாத்தீங்கன்னா நான் ஆத்மாவை அடையணும், எடுத்துக்கலாமா, ஸ்வீகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாவை ஸ்வீகாரமும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நித்திய பிராப்தமா இருக்கிறது. இந்த நானை பாத்தீங்கன்னா தள்ளவும் முடியாது, கொல்லவும் முடியாது, ஸ்வீகாரமும் பண்ணிக்க முடியாது, எனக்கு வேணான்னு தள்ளவும் முடியாது, அவாய்ட் பண்ணவும் முடியாது, கிரகணம் பண்ணவும் முடியாது, அடையவும் முடியாது. எங்கேயோ போய் கைலாயத்துக்கு போய் அந்த பரமாத்மாவை அடையலாமா? மந்திரம் சொல்லுது ஏஷத ஆத்மா அந்தர்யாமி. சிவபெருமான் எங்க இருக்கார்? என்னுடைய அந்தர்யாமியா இருக்கார். சூத்திராத்மா எங்க இருக்கார்? என்னுடைய சுவாசமா இருக்கார். அப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்கேயும் போய் அடையறது இல்லை. அப்ப என்னுடைய ஆத்மாவா சிவன் இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா அவரை நான் அவாய்ட் பண்ணவே முடியாது, அவரை ஸ்வீகாரம் பண்ணவும் முடியாது, அவாய்ட் பண்ணவும் முடியாது, பிராப்தி பண்ணவும் முடியாது. அப்ப என்னன்னா ஒரே காரியம்தான் இந்த இடத்துல பண்ண வேண்டியது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாகி ஆக்கார நிவர்த்த புத்தி,
இந்த அம்மா என்ன பண்றாங்க, பார்வதி அம்மா கிரிஜாத்வம் மதி. இந்த மதி வந்து பாத்தீங்கன்னா அம்மா அம்மா என்ன பண்றாங்க, இந்த சுவாமியை மறைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாயாஜாலத்தை பண்ணி நாம ரூபங்களை கல்பனை பண்ணி வச்சிருக்காங்க. இத நிவர்த்தி பண்றது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஆலம்பன காரணம், ஆத்ம ஆலம்பனத்துக்கு காரணம், ஆத்ம ஞானத்துக்கு சாதனம். அப்ப அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா விலகிதான் போக முடிய ஆத்மாவை அடையவே முடியாது. எவ்வளோ புண்ணிய கர்மம் வேணா பண்ணீங்க, 1000 அஸ்வமேத யாகம் வேணா பண்ணீங்க, ஒரு சகசிர சண்டி வேணா பண்ணிக்கங்க, 1000 சகசிர சண்டி வேணா பண்ணிக்கங்க, 1000 ருத்ர ஹோமங்கள் வேணா பண்ணிக்கங்க, அதிருத்ரமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கங்க. அதிருத்ரம் 1000 அதிருத்ரம் பண்ற சுவாமி பண்ணிக்கங்க, யாருக்கு வேணான்னா தலைகீழா நில்லுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மூச்சை பிடிங்க, என்ன வேணா பண்ணீங்க, ஆத்மாவை அடையவே முடியாது. ஏன்? அடைவதற்கு யோக்கியமான ஆப்ஜெக்ட் இல்லை, தள்ளவும் முடியாது, ஸ்வீகாரமும் பண்ண முடியாது, அடையவும் முடியாது. ஏன்? அது நானா இருக்கேன், அந்த பிரம்மம் நானா இருக்கேன். அப்ப அந்த நானை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நானுக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது பொய், இது பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு நீக்கிறது மட்டும்தான் செய்ய வேண்டிய உபாயம். இதோட இது முடியும். நாளைக்கு மீடியா பார்க்கணும். நாளைக்கு அஷ்டமி லீவு இல்லை, நாளைக்கு அஷ்டமி லீவு, நவமியில வந்து பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபுயோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம். அமிர்த பிந்து உபனிஷத்துல ஒரு மந்திரம் சொல்லுவோம்ல, அமிர்த பிந்து உபனிஷத்துல ஒரு முதல்ல 5 மந்திரம் படிக்கணும். 5 மந்திரம் நல்லா வாசிச்சிங்க, திரும்ப கேளுங்க. யாவதேவ நிரோதவ்யம் தாவத் கிருதி கதம் க்ஷயம். இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரோதம் பண்ணணும். எது வரைக்கும் நிரோதம் பண்ணணும்? இந்த நான் ஹிருதயம்னு சொல்றது ஆத்மா, இந்த ஆத்மால போய் இந்த மனசு நசிஞ்சு போற வரைக்கும் இதை நிரோதவ்யம், நிரோதம் பண்ணிக்கிட்டே போகும். இந்த மனசு நிரோதமாய் 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 எப்படி தூக்கத்துல போய் என்ன ஆயிடுது, நான் இருக்கேன், தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லையில போய் இந்த மனசு ஒண்ணும் இல்லையில போய் லயமாயிடுது அவ்வியக்தத்துல. உட்கார்ந்துக்கிட்டு நிரோதம் பண்ணீங்கன்னா இந்த ஒண்ணுமில்லைன்றதையும் கொண்டு போய் அவ்வியக்தத்தையும் தூக்கி ஆத்மால லயம் பண்ணு. ஆத்மால லயம் பண்ணிட்டு வெறும் தான் 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 தானா நிக்கிற வரைக்கும் பண்ணுது. ஏதத்து ஞானம் ச மோக்ஷம். இதுதான் ஞானம், இதுதான் மோக்ஷம். அந்நியத்து கிரந்த விஸ்தரா. இது எல்லாம் அதுக்கப்புறம் சும்மா உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா புஸ்தக புழு மாதிரிதான். கிரந்தங்களை உருட்டுறது வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் வரைக்கும் தான் நடக்கணும். அதுக்கப்புறம் அனுபூதிக்கு நிஷ்டைக்கு போய் ஆகணும். எல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்கு காரியத்துல இறங்கி ஆகணும். வேற என்ன பண்ணினாலும் நம்ம தூரத்துல போயிட்டே இருக்கணும் அர்த்தம். தர்ம காரியங்கள்ல இறங்கணும்னா தர்மியா இருக்கலாம் நல்லா, ஆனா சம்சாரத்துல என்ன ஆகணும், மேல போகணும் கீழே வரணும், மேல போகணும் கீழே வரணும், சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. தாண்டி போகணும் அப்படின்னா இதுதான், வேற மெத்தடே இல்லை உங்களுக்கு.